வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ஒரு வரி வினா விடைய வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் கிடையாது, ஒரு வரி வினா விடை. அதை பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது, நிறைய பேர் கேட்டதுனால ஓகேங்களா, புக்கில் இருக்கக்கூடியதை ஒன்றொன்னா காப்பி பண்ணி ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. அதாவது டெட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டில் நமக்கு 30 மார்க் இருக்குது. மிஸ் பண்ணாத இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள் ஓகேங்களா. குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் விரை, கற்பித்தல் முறையில் வினாத்தாள். பாடத்திட்டத்திலிருந்து தொகுக்கப்பட்டவை. கொஸ்டின் நம்பர் 1, தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தேசிய கலைத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2005. மனிதனின் வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம்? மனிதனின் வளர்ச்சியை எத்தனை பருவங்களாக பிரிக்கலாம் அப்படின்னா 8 பருவங்களாக பிரிக்கலாம். எத்தனை பருவம்? 8 பருவங்களாக பிரிக்கலாம். பாருங்கள். 3, சிசு பருவம் என்பது 0லிருந்து 1 ஆண்டுகள் வரை சிசு பருவம். குறுநடை பருவம் என்பது 1லிருந்து 3 ஆண்டுகள். 1லிருந்து 3 ஆண்டுகள் குறுநடை பருவம் என்பது. குறுநடை பருவம் என்பது 1லிருந்து 3 ஆண்டுகள். பாருங்கள். அடுத்தது பள்ளி முன்பருவம் என்பது 3லிருந்து 6 ஆண்டுகள் வரை. 3லிருந்து 6 ஆண்டுகள் வரை. அடுத்து பாருங்கள், பள்ளி பருவம் என்பது 6லிருந்து 10 ஆண்டுகள். இந்த இது பாருங்கள், பள்ளி முன்பருவம் என்பது 3லிருந்து 6 ஆண்டுகள். பள்ளி பருவம் என்பது 6லிருந்து 10 ஆண்டுகள். அடுத்து பார்த்துங்க, குமார பருவம் என்பது 10லிருந்து 20 ஆண்டுகள். குமார பருவம் என்பது 10லிருந்து 20 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள், கட்டாய கல்வி இலவச கல்வி வழங்கப்படுகிறது. கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுகிறதுனா 14 ஆண்டுகள் வரை கட்டாய இலவச கல்வி வழங்கப்படுகிறது. அப்போ கட்டாய இலவச கல்வி எந்த வயசு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 14 ஆண்டுகள் வரை. ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம். ஒரு குழந்தை வரிசை தொடர் சிரமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வரிசை தொடர் கிராமப்படி சிந்திக்க தொடங்கும் காலம் 7 ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரை. 7 to 8 ஆண்டுகள் வரை. அடுத்து 10, குழந்தைகள் தர்க்க முறை சிந்தனை வளர்ச்சியை எதன் மூலம் ஆரம்பிக்கின்றார்கள்? அனுமானம். எதன் மூலம்? அனுமானம். அடுத்து 11, குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது. குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. அதாவது குழந்தை இவ்வுலகத்தை புரிந்து கொள்ள உதவுவது இடைவினை ஆற்றல் மற்றும் உள்ள முதிர்ச்சி. அடுத்து பாருங்க, 12, தன்னடையாளம் எனப்படுவது குழந்தை வெளி உலகில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டுகொள்வது. அதை பார்த்தீங்கன்னா தன்னடையாளம் எனப்படுவது குழந்தை வெளி உலகத்தில் இருந்து பிரிந்து தன்னை அடையாளம் கண்டு கொள்வது தான் தன்னடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடுவது என்று கூறியவர் எரிக்சன். அதாவது தன்னடையாள உணர்வு ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் மாறுபடுவது என்று கூறியவர் எரிக்சன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. பாருங்க, 14வது கொஸ்டின், குழந்தைகள் தானே தொடங்கும் திறனை பெறுவது. 4லிருந்து 6 ஆண்டுகள் வரை. 4லிருந்து 6 ஆண்டுகள் வரை குழந்தைகள் தானே தொடங்கும் திறனை பெறுவது. உடலால் செய்யும் செயல்கள். நடத்தல்,
நீந்துதல். உளவியல் என்பது நடத்தை பற்றி ஆராயும் இயல்பு. நடத்தையை பற்றி ஆராயும் இயல்பு. நடத்தையை பற்றி ஆராயும் இயல்பு தான் உளவியல். 17 வெகு நாட்கள் வரை நமது மனசுவட்டியில் இருப்பவை. வெகு நாட்கள் வரை நமது மனசுவட்டில் இருப்பவை பல்புலன் வழிகற்றவை. பல்புலன் வழிகற்றவை. பாருங்க, பல்புலன் வழிகற்றவை. பாடம் கற்பித்தலின் முதல் படி. பாடம் கற்பித்தலின் முதல் படி ஆயத்தம். அடுத்தது 19 புலன் உணர்வும் பொருளை அறிதலும் சேர்த்து உருவானது. புலன் உணர்வும் பொருளை அறிதலும் சேர்ந்து உருவானது புலன்காட்சி. சேர்ந்து உருவாகுவது புலன்காட்சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20 நினைவு கூறுதலின் முதல் நிலையாக கருதப்படுவது. நினைவு கூறுதலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். நினைவு கூறுதலின் முதல் நிலையாக கருதப்படுவது கற்றல். 21 தவறுகள் செய்யும் மாணவனை திருத்தம் ஏற்றது. தவறு செய்யும் மாணவனை திருந்த ஏற்றது நல்வழி காட்டுவது. என்னது? நல்வழி காட்டுவது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22 பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது. பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வது பின்பற்றி கற்றல். அடுத்து 23 செயல்வழி கற்றல் என்பது தொடர் கற்றல். செயல்வழி கற்றல் என்பது தொடர் கற்றல். மனிதனின் முதல் செயல் ஆராய்ச்சி. மனிதனின் முதல் செயல் ஆராய்ச்சி. கற்றல் என்பது இயக்கமுள்ள உள்ளார்ந்த செயல். கற்றல் என்பது இயக்கமுள்ள உள்ளார்ந்த செயல். கருத்தியல் நிலை போன்றது 10 வயதுக்கு மேல். கருத்தியல் நிலை போன்றது 10 வயதுக்கு மேல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க, ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பற்றுகள். பற்றுகள். ஒழுக்க வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பற்றுகள். நல்லொழுக்கத்திற்கான விதைகள் நன்கு ஊன்ற கூடிய நிலை. நல்லொழுக்கத்திற்கான விதைகள் நன்கு ஊன்ற கூடிய நிலை ஆரம்ப கல்வி. என்ன கல்வி? ஆரம்ப கல்வி. 29 கற்கும் பொருளுக்கு வளமாக அமைவது இயற்கை பொருட்கள். என்ன பொருட்கள்? இயற்கை பொருட்கள். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க, ஒழுக்கம் சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது. ஒழுக்கம் சார்ந்த சார்பு நோக்கத்தை அடைய தேவையான வயது 10லிருந்து 12 வரை. 10லிருந்து 12 வரை. அடுத்து பாருங்க, குழந்தை மேம்படுதல் கற்பித்தல் முறைகளும். குழந்தை மேம்படும் கற்பித்தல் முறைகளும், அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு வெஜ்ஜஸ். அடுத்து பாருங்க, 1 நாம் கவனம் செலுத்தும் பொருளின்றி நாம் கவனத்தை வேறு பக்கம் இழுப்பது. இடையூறு செய்பவை கவன சிதைவு ஆகும். இடையூறு செய்வது கவன சிதைவு ஆகும். இடையூறு செய்பவை கவன சிதைவு ஆகும். அடுத்து பாருங்க, நம் நினைவில் என்றும் தாங்கும் வகையில் லாரிகளின் பின்புறத்தில் பொதுவாக எழுதப்பட்டிருக்கும் ஒலி எழுப்புக என்பதற்கு பதில் ஒலி எனக்கு, அதாவது சவுண்டு டு மீ. கவனம் பாருங்க, புலன் காட்சிகள் அடிப்படையாகும். கவனம் என்பது புலன் காட்சிகள் அடிப்படையாகும். 4 கவனத்தில் நமது மன வாழ்க்கையுடன் எப்போதும் இணைந்து காணப்படுவது. கவனித்தல் அப்படிங்கிறது நமது மன வாழ்க்கையுடன் எப்போதும் இணைந்து காணப்படுகிறது. அடுத்து 5 ஒருவனுடைய
கற்கும் திறன் உடல் வளர்ச்சியின் ஒட்டிய அமைகிறது. உடல் வளர்ச்சிகள் ஒட்டிய அமைகிறது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. வளர்ச்சியுடைய கற்பிக்கும் திறன், ஒருவருடைய கற்பிக்கும் திறன் உடல் வளர்ச்சிகள் ஒட்டியே அமைகிறது. வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள். ஹெலிகாப்டர் என்பவரால் வர்ணிக்கப்பட்டது ரா. அடுத்தது, முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவனம் 7ஆக இருக்கும். முதிர்ச்சி அடைந்த ஒருவனினுடைய கவனம் எவ்வளோ இருக்கும்? 7 வயதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கவனமாற்றம் என்பது தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிக்கு மேல் நாம் கவனம் செலுத்த முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா, கவனமாற்றம் என்பது தொடர்ந்து ஒரு பொருளின் மீது 10 வினாடிகளுக்கு மேல் நாம் கவனம் செலுத்த முடியாது. அடுத்து பாருங்க 9. சில சமயங்களில் நமது கவனத்தை கவரும் பொருட்களின் தன்மை. சில சமயங்களில் நமது கவனத்தை கவரும் பொருட்களின் தன்மைகளை பொருள் காரணிகள். என்னது? பொருள் காரணிகள். அடுத்து பாருங்க 10. அடுத்தது 10 பாருங்க. பிராட்மெண்ட் என்பது கோட்பாடு, தற்கால செய்தி கோட்பாடு. இது பார்த்தீங்கன்னா தற்கால செய்தி கோட்பாடுகள். அடோலினன்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்ன? வளருதல். ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்னன்னா வளருதல். அடுத்து பாருங்க, ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல். ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல். ஒப்புடைமை விதி என்பது குழுவாக எண்ணுதல். அடுத்து பார்த்துங்க, புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியாதிகள் எத்தனை? புலன்காட்சியை முறைப்படுத்தும் நியாதிகள் எத்தனை அப்படின்னா 5. அடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள். அடுத்து பாருங்க 15. உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. இதனை வலியுறுத்தியவர் யாரு? வாட்சன். 16. உளவியல் என்பது மனது பற்றியது. உளவு என்பது மனது பற்றியது என்று கூறியவர் காண்ட். யாரு? காண்ட். உளவியல் என்பது ஆன்மா பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட். அடுத்து 18. உளவியல் என்பது மனிதனின் நடத்தை, மனித உறவு முறைகளை பற்றி படிப்பாகும் என கூறியவர் குரோ. அடுத்தது 19. அடுத்து பாருங்க, மேலே ஏற்றிக்குவோம். 19. எவ்வித கருவியும் இன்றைய பிறருடைய நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை போட்டி முறை. என்ன முறை? போட்டி முறை. அடுத்து பாருங்க, நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தை தன்மைகளை அறிய உதவும் முறை அகநோக்கு முறை. அதாவது நாம் கோபத்தில் இருக்கும் பொழுது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையின் தன்மைகளை அறிய உதவும் முறைக்கு பேர் அகநோக்கு முறை. பாருங்க, 2 குழந்தைகளின் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொன்று தூங்காத குழந்தை இவர்களின் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை. அதாவது குழந்தை இவர்களின் கற்றலை ஒப்பிடுவதற்கு உதவும் முறை. பாருங்க, உதவும் முறை. கட்டுப்படுத்த உற்ற நோக்கல் முறை. அதை பற்றினா கட்டுப்படுத்தப்பட்ட உற்று நோக்கும் முறை. அடுத்தது 22. வாக்கெடுப்பு
எந்த உளவியல் முறையின் ஓர் வகை? வினா வரிசை முறை. வினா வரிசை முறை. வாக்கெடுப்பு எந்த அளவியல் முறையின் ஓர் வகை? வினா வரிசை முறை. வினா வரிசை முறை. 23 பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர். அதாவது பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பதுதான் கல்வி உளவியல் என்று கூறியவர். ஏ குரோ சிடி குரோ. ஏ குரோ சிடி குரோ 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏ குரோ சிடி குரோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. தேர்வு அடைவு சோதனை. தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. ஒரு நல்ல சமூக அமைப்புகளுக்கான நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்கு உதவும் முறை. ஒரு நல்ல சமூக அமைப்புக்கான நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய்வதற்காக உதவும் முறை பரிசோதனை முறை. என்ன முறை? பரிசோதனை முறை. அடுத்து பாருங்க. புலன் பயிற்சி கல்வி. புலன் பயிற்சி கல்வி. புலன் பயிற்சி கல்வி முறை புகுத்தியவர். அதாவது புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிசேரி. யார்? மாண்டிசேரி. புலன் கற்பிக்கும் கல்வி முறையை புகுத்தியவர். புலன் பயிற்சி கல்வி முறையை புகுத்தியவர் மாண்டிச்சேரி. பாருங்க. டோரனஸ் என்பவர் தந்துவாதி. யார்? தந்துவாதி. அடுத்தது 28 தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர். தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ. எடுத்துரைத்தவர் யார்? மாஸ்லோ. அடுத்து பாருங்க. சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் யாருன்னா மெக்லி லாண்டு. சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லி லாண்டு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 30 சமூக மனவியல் வல்லுனர். சமூக மனவியல் வல்லுனர் பாவ்லாவ். யாரு? பாவ்லாவ். சமூக மனவியல் வல்லுனர் பாவ்லாவ். முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர். முன்பருவ கல்வியுடன் தொடர்பில்லாதவர் ஜான் டு யூ. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி எதை குறிக்கும்? அடிப்படை தேவைகள். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலைகளுள் முதல் படி எதை குறிக்கிறதுனா அடிப்படை தேவைகள். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 33. கொஸ்டின் நம்பர் 33 பாருங்க. மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் பிரைடு. யார்? பிரைடு. மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் பிரைடு. 34 முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர். முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலாண்டு. யார்? மெக்லிலாண்டு. 35 தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர். தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல். அடுத்து பார்த்தீங்கன்னா குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர். குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தார்டை. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் டார்வின்.
சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் டார்வின். யார்? டார்வின். அடுத்து பாருங்க, மனவெழுச்சி எழுவதற்காக காரணம் என்ன? மனவெழுச்சி நீட்சி. அதாவது பார்த்தீங்கன்னா மனவெழுச்சி எழுவதற்கான காரணம் என்னன்னா மனவெழுச்சி நீட்சி. அடுத்து 38 கொஸ்டின் நம்பர் 38 இல்லை 39. குழந்தை பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சி இருமுக போக்கு திசை தோன்றுகிறது. அது பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலும் பிள்ளை பருவத்திலும் மன வெளிச்சிகள் இருமுக போக்கு திசையில் தோன்றும். அதாவது இருமுக போக்கு திசையில் தோன்றும். அடுத்து 40. சோபி என்பது என்ன? ரூசோ அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம். சோபி என்பது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரூசோ அவர்களால் எழுதப்பட்ட எமிலி புத்தகத்தின் ஒரு பாத்திரம். பாருங்க, உட்காட்சி வழிகற்றலை உருவாக்கியவர் கோகலர். யாரு? கோகலரால் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர். கோகலர் தனது பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட குரங்கின் பெயர் சூல்தான். குரங்கின் பெயர் சூல்தான். ஆக்க நிலையுத்தல் மூலம் கற்றலை உருவாக்கியவர் பால்-லாங். யாரு? பால்-லாங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 44. பாருங்க, மன செயல்களில் ஏற்படும் மாற்றம் அறிவுத்திறன் வளர்ச்சி. 45. மன உணர்வுகள் மேலோக்கிய நிலைக்கு என்ன பெயர்? மனவெழுச்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. பாருங்க, சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது. அதாவது பார்த்தீங்கன்னா சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களில் மையமாக திகழ்வது பெருமூளை. 47. பாருங்க, ஒரு குழந்தை தான் கண்கூடாக பார்த்து சிந்தித்து செயல்படும் நிலை அறிவு வளர்ச்சி திறனாகவும் என பியோசோ குறிப்பிடுகிறார். இது அறிவு வளர்ச்சியின் எத்தனையாவது நிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது நிலை. 48. பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிகம் தொடர்புடையது? அதை பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தையின் மனவெழுச்சி வளர்ச்சி எதனுடன் அதிக தொடர்புடையது அப்படின்னா உடல் தேவை. எது? உடல் தேவை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர். அடிப்படை உளத்திறன்கள் கோட்பாடு என்ற நுண்ணறிவு கோட்பாட்டினை உருவாக்கியவர் யார் அப்படின்னா எல் தர்ஸ்டன். பாருங்க, 50வது கொஸ்டின். தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கையில் உள்ள மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 7. மனத்திறன்களின் எண்ணிக்கை எத்தனை? 7. 51. நடந்ததை உற்று நோக்கல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. அதாவது பார்த்தீங்கன்னா நடந்ததை உற்று நோக்குதல், பதிவு செய்தல், ஆய்வு செய்தல், பொதுமைப்படுத்துதல் போன்ற படிகளை கொண்ட உளவியல் முறை. அதை பார்த்தீங்கன்னா உற்று நோக்கல் முறை. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோக்கிய நிலை.
மேலோக்கிய நிலைக்கு பேர் தான் மனவெழுச்சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 53. மனவெழுச்சி என்பது உணர்ச்சி மேலோக்கிய நிலை. உணர்ச்சி மேலோக்கிய நிலைக்கு பேர் தான் மனவெழுச்சி. புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன? புகழ்பெற்ற அமலா கமலா சகோதரிகளின் ஆய்வு எதை வலியுறுத்துகின்றன அப்படின்னா சூழ்நிலை. எதை வலியுறுத்துகிறது? சூழ்நிலை. ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர். ஒத்த இயல்பினை உருவாக்கும் என கூறியவர் யாருன்னா மெண்டல். ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் எது? ஆயோவா. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 56. கொஸ்டின் நம்பர் 56. உளவியல் என்பது மனிதனின் நடந்தையின் காரணங்கள், நிபந்தனை ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர். உளவியல் என்பது மனிதனின் நடத்தையின் காரணம், நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி படிப்பதாகும் என கூறியவர் மக்டுகல். தற்கால உளவியல் கோட்பாடு என்ன? மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும். அடுத்தது 58. உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையை என கூறியவர். யாருன்னா சொல்கிறாங்க உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என கூறியவர் ஜிக்மாண்ட் பிரைலர். யார்? ஜிக்மாண்ட் பிரைலர் தான் உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலை என கூறியவர். அடுத்து 51. உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் யாருன்னா வாட்சன். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்று கூறியவர் வாட்சன். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 60. பண்டை காலத்தில் உளவியல் என்ற சொல்லின் பொருள். உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. பண்டை காலத்தில் உளவியல் என்ற சொல்லுக்கு பொருள் ஆன்மா. 61. பண்டை காலத்தில் ஒருவரது நடத்தைகளையும் அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை. பாருங்க, பண்டை காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை அகநோக்கு முறை. 62. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகத்தக்க முறை மதிப்பீட்டு முறை. மாணவர்கள் கற்றல் அடைவுகளை தெரிந்து கொள்ள நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளையும் அறிந்து கொள்ள நம்பகமான முறை உற்று நோக்கல் முறை. எந்த முறை? உற்று நோக்கல் முறை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகத்தக்க முறை பரிசோதனை முறை. எந்த முறை? பரிசோதனை முறை. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு ப்ளஸ் சூழ்நிலை. ரெண்டுமே மரபு ப்ளஸ் சூழ்நிலை தான் அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது. அடுத்து 66. கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? மனவெழுச்சி வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 67. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? அறிவு திறனால். 68. உடலால் செய்யப்படும் செயல்கள் எது? நீந்துதல். அடுத்தது அறிதல் திறன் வளர்ச்சிக்கு கொள்கையை உருவாக்கியவர். யாரு?
பியோஜோ. யார்? பியோஜோ. மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர். மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா கால்டன். யார்? கால்டன். வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் கருவி எது? உளவியல் காரணி எது? நுண்ணறிவு. உளவியல் காரணி எது? நுண்ணறிவு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 72. கொஸ்டின் நம்பர் 72. கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது? கல்வி உளவியல். கல்வி உளவியல். கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் அளவியல் பிரிவு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வியல் உளவியல். பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவு முறை. பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை. நோக்கு அகநோக்கு முறை. அகநோக்கு முறை. 48. தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? மெய் விளக்கியல். மெய் விளக்கவியல். மெய் விளக்கவியல். 75. உன்னை நீ அறிவாய். உன்னை நீ அறிவாய் என கூறியவர். உன்னை நீ அறிவாய் என கூறியவர் சாக்ரட்டிஸ். உன்னை நீ அறிவாய் என கூறியவர் சாக்ரட்டிஸ். உற்றுநோக்கலின் படிகள். உற்றுநோக்கலின் படிகள் எத்தனை? 7. உற்றுநோக்கலின் படிகள் எத்தனை? 7. உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்திய ஆய்வு செயல்தல். நடத்திய ஆய்வு செய்தல். நடத்திய ஆய்வு செயல் தான் உற்றுநோக்கினுடைய இறுதி படிவு. அடுத்து 78. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறைக்கு எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? அதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சம்பந்த துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்றுநோக்கல் முறை. எந்த முறை? உற்றுநோக்கல் முறை. பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன? பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன? கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல். கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்குதல். கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் தான் பரிசோதனையினுடைய வேறு பெயர். பரிசோதனை முறைக்கு வேறு பெயர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 80. கொஸ்டின் நம்பர் 80 பாரு. மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வில் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது தர்க்கவியல். தர்க்கவியல் அதாவது என்னன்னா, மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் என்று கூறுவது தர்க்கவியல். அனிச்சை செயல்கள் நிறைந்த பருவம். அனிச்சை செயல்கள் நிறைந்த பருவம் தொட்டுணர்வு பருவம். என்ன பருவம்? தொட்டுணர்வு பருவம். குற்றம் புரியும் இயல்பு பாரம்பரிய பண்பாகும். குற்றம் புரியும் இயல்பு பாரம்பரிய பண்பாகும் என்று கூறியவர் கார்ல் பியார்சன். கார்ல் பியார்சன். கார்ல் பியார்சன். அடுத்து 87. அடலாசன்ஸ் எனப்படும் சொல் எந்த மொழியிலிருந்து? எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். எந்த மொழி சொல்? லத்தீன் மொழி சொல். அதை பார்த்தீங்கன்னா அடலாசன் எனப்படுவது சொல்லு எந்த மொழி சொல்னா லத்தீன் மொழி சொல். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீன்ஸ். குரோமோசோம்களில் காணப்படுவது ஜீனு. அதாவது குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர். குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்க்கும்போது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். யாரு? லிப்டன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 86. கொஸ்டின் நம்பர் 86. திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கு காரணம். திரிபு காட்சி அல்லது தவறான புலன்காட்சி ஏற்படுவதற்கு காரணம் சூழ்நிலை. 87வது கொஸ்டின். ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்றது எண்ணுதல் இல்பொருள் ஊமையாய். இல்பொருள் காட்சி. எந்த காட்சி? இல்பொருள் காட்சி. ஒருவர் புளிய மரத்தின் மீது பேய்கள் நடமாடுவது போன்றது எண்ணுதல் இல்பொருள் காட்சி. அடுத்து 88. புலன் காட்சி வழி முதலில் தோற்றுவித்த ஒரு பொருள் அன்றைய அப்பொருள் மாற்றி உணர்தலை மனபின்மை என்கிறோம். மனபிம்பம். உணர்தலை மனபிம்பம். மனபிம்பம் என்கிறோம். அடுத்தது பொதுமை கருத்து என்பதின் பொருள் என்ன? பொதுமை
கருத்து என்பதின் பொருள் என்ன அப்படின்னா புத்தகம். பொதுமை கருத்து என்பதின் பொருள் என்னன்னா புத்தகம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 90. புருணரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு நிலைகள் எத்தனை? புருணரின் பொதுமை கருத்து உருவாகும் படிநிலை கோட்பாடு நிலைகள் எத்தனை? 3 நிலைகள். எத்தனை நிலைகள்? 3 நிலைகள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 91. கொஸ்டின் நம்பர் 91. ஜீன் பிளாகோ என்பவர் எந்த நாட்டு அறிஞர்? சுவிட்சர்லாந்து நாட்டு அறிஞர். யாரு? ஜூன் பிளாசோ என்பவர் எந்த நாடு? சுவிட்சர்லாந்து நாடு. புலன்களின்று மறைக்கப்படுகின்றன பிறந்த மாதங்கள். புலன்களின் மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகின்றன. அதாவது பிறந்த 10 மாதங்கள். சென்ற பின் பொருள்களின் நிலைத்தன்மையை பற்றிய குழந்தை அறிகிறது. அதை பார்த்தீங்கன்னா சென்ற பின் பொருள்களின் நிலைவுத்தன்மையை பற்றி குழந்தை அறிகிறது. குழந்தைகளின் மொழி வளர்ச்சி தங்கள் தேவையான பிறருக்கு தெரிவிக்க பேச்சு முந்தைய நிலை. கற்பனை பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணை கொண்டு நிகழும் சிந்தனை. கற்பனை பிம்பங்கள் அல்லது சாயல்கள் துணை கொண்டு நிகழும் சிந்தனைக்கு பேர் கற்பனை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 95. பாருங்க. ஒருவர் புலன்காட்சி வழியே அறிந்த ஒன்றன் பிரியாக இருப்பின் யாது? மீளாக்க கற்பனை. ஒருவன் புலன்காட்சி வழியே அறிந்து ஒன்றன் பிரிதியாக இருப்பின் யாது அப்படின்னா மீளாக்கு கற்பனை. 96. நம் கற்பனையில் உதவி கொண்டு நாமே ஒரு சிறுகதை அல்லது கவிதையை படைத்தலே அது படைப்பு கற்பனை. ஓர் இலக்கை அடைய முயலும் ஒருவனுக்கு அவ்விலக்கை அடைய முடியாதபடி அவனுக்கு எதிரே சில தடைகள் குறுக்குமானால் அது பிரச்சனை எனப்படும். அடுத்து பாருங்க. எரிக்கன் சமூகவியல் வளர்ச்சி படிநிலைகள். எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 படிநிலைகள். 8. அடுத்து பாருங்க 99. கற்றலின் முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. என்னது? கவர்ச்சி. வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழிகற்றல் தான் வெகு நாட்களாக நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழிகற்றல். தர்க்கவியல் லாங்குவேஜ் எந்த இயலின் ஒரு பகுதியாகும்? உளவியலின் ஒரு பகுதியாகும். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 102. பாருங்க. கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு. கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவுக்கு பேர் கல்வி உளவியல். உளவியல் என்பது மனித நடத்தையும் ஆராயும் அறிவியல். உற்று நோக்குதலின் படிகள் எத்தனைனா 4. உற்று நோக்குதலின் படிகள் 4. பாருங்க. லாக்கஸ் என்பது ஆராய்தலை குறிக்கும் சொல். பாருங்க. சைக்கி என்பது உயிரை குறிக்கும் சொல். சைக்காலஜி என்னும் சொல் எந்த மொழி சொல்லு? கிரேக்க மொழி சொல்லு. சைக்காலஜி என்னும் சொல்லு எந்த மொழி சொல்லுன்னு கேட்டாங்கன்னா கிரேக்க மொழி சொல்லு. அப்போ சைக்காலஜி என்பது மொழி சொல்லு? கிரேக்க மொழி சொல்லு. 108. உற்று நோக்குதலின் இறுதிப்படி நடந்ததை பொதுமைப்படுத்துதல். கல்வி உளவியலின்
பரப்பெல்களை மாணவர், கற்றல், அனுபவம், கற்றல் முறை, கற்றல் சூழ்நிலை. அடுத்து 110 பரிசோதனை முறைக்கு வேறு பெயர். கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்று நோக்குதல். கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்று நோக்குதல். மாணவர் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பத்தக்க முறை, தேர்ச்சி முறை. நம்பத்தக்க முறை, தேர்ச்சி முறை. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 112 பாருங்கள். வாழ்க்கை சம்பவத்துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது? உற்று நோக்கு முறை. எந்த முறை? உற்று நோக்கு முறை. 113 கல்வி நிலையங்களில் மாணவர்களின் நடத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவுவது மிக முக்கியமான பதிவேடு திறன். பதிவேடு மிக முக்கியமான பதிவேடு திறன் பதிவேடு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 114. கொஸ்டின் நம்பர் 114 பாருங்கள். அண்டம் அதாவது சினை முட்டை விந்தணுக்கு போன்ற எத்தனை மடங்கு பெரியது? அண்டம் சினை முட்டை விந்தணுவை போன்று எத்தனை மடங்கு பெரியது அப்படின்னா 8500 மடங்கு பெரியது. 8500 மடங்கு பெரியது. அடுத்து பாருங்க. அனிச்சை செயல் எந்த வயது வரை நடைபெறுகிறது? பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை. பிறப்பு முதல் 18 மாதங்கள் வரை அனிச்சை செயல்கள் நடைபெறுகிறது. மழலை பேச்சு எந்த வயது வரை இருக்கும் அப்படின்னா 45 வயது வரை. 45 வயது வரை. எந்த குழந்தைகள் 2லிருந்து 6 வயது வரை தொடர்ந்து பேசுவதில்லை அப்படின்னா திக்கி பேசும் குழந்தைகள். திக்கி பேசும் குழந்தைகள். எந்த குழந்தை 2லிருந்து 6 வரை வயதை தொடர்ந்து பேசுவதில்லை அப்படின்னா அவங்க திக்கி பேசும் குழந்தை. எனது மனப்பிறர்களுக்கு வழிவகுப்பதில்லை. எனது மனப்பிறல்களுக்கு வழிவகுப்பதில்லை. அடக்கி வைத்தல். அடக்கி வைத்தல். அடுத்த கொஸ்டின் நம்பர் 119 குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பொறாமை, குற்ற உணர்வு போன்ற உணர்வுகளை எவ்வாறு அழைக்கலாம்? சிக்கலான மனவெழுச்சி. சிக்கலான மனவெழுச்சிகள். மரபின் தாக்கம் எப்பொழுது தெரிகிறது? மரபின் தாக்கம் எப்பொழுது தெரிகிறது? பிறப்பின் போது. எப்பொழுது தெரிகிறது? பிறப்பின் போது. சூழ்நிலையின் தாக்கம் எப்பொழுது தெரிகிறது? சூழ்நிலையின் தாக்கம் எப்போது தெரிகிறதுனா வளரும் போது. எப்போ? வளரும் போது. அடுத்தது உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையையும் உயரமும் அதிகரித்தல். உடல் பெருக்கம் என்பது உடலின் எடையையும் உயரமும் அதிகரித்தல். உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர்? உடல் உறுப்புகள் தாமாகவே வளர்ந்து பக்குவமடைவதற்கு என்ன பெயர் அப்படின்னா முதிர்ச்சி. என்ன பெயர்னு கேட்டாங்கன்னா முதிர்ச்சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 124 வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெறுகிறது அப்படின்னா 6 வயதில். வளர்ச்சி நிலை எந்த வயதில் ஒரு திரளாக உடல் பெறுகிறது அப்படின்னா 6 வயதில். 125 பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை. பிறக்கும் பொழுது குழந்தையின் சராசரி எடை 3 கிலோ. முன்பருவ கல்வி என்பது வயது 3லிருந்து 5 வரை. முன்பருவ கல்வி வயது என்பது 3லிருந்து 5 வரை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. கொஸ்டின் நம்பர் 127 பாருங்க. மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சி சார் பருவம் குளவி பருவம். எந்த பருவம்? குளவி பருவம். மனித வாழ்க்கையின் காலகட்டத்தின் முதல் வளர்ச்சி சார் பருவம் குளவி பருவம். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினுக்குரிய பிரச்சனையாகும்? பின் பருவம். பின் குமார பருவம். பின் குமார பருவம் தான் தலைமுறை இடைவெளி எந்த பருவத்திற்குரிய பிரச்சனையாகும் அப்படின்னா பின் குமார பருவம். குமார பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி கார். யார்? ஸ்டான்லி கார். குமார பருவம் புயலும் அலையும் நிறைந்த பருவம் என கூறியவர் ஸ்டான்லி கால். தனி மனித வேறுபாட்டை முக்கிய காரணிகள். தனி மனித வேறுபாட்டின் முக்கிய காரணியினுடைய மரபு சூழ்நிலைகள். தனி மனித வேறுபாட்டின் முக்கிய காரணிகள் மரபு சூழ்நிலைகள். கொஸ்டின் நம்பர் 131
எந்த வயதில் ஒரு குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களுக்கிடையே வேறுபாடு காண்படுகிறது? எந்த வயதில் ஒரு குழந்தையானது பாட்டி மற்றும் அம்மா இவர்களுக்கிடையே வேறுபாடு காண்கிறது அப்படின்னா 12 மாதத்தில் 12வது மாதத்தில் 132. வளர்ச்சி நிலையில் மிக முக்கியமான பருவம் குமார பருவம். ஏனெனில் மனக்குமராடும் கொந்தளிப்பு நிறைந்த பருவம். மனக்குமராடும் கொந்தளிப்பு நிறைந்த பருவமா எந்த பருவம்? குமார பருவம். அடுத்தது 133. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை நிகழும் வளர்ச்சிக்கு நடந்தை காரணமாக அமைவது சூழ்நிலை. 134. பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளவு? 144. பிறந்த பெண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை எவ்வளோனா 144. பிறந்த ஆண் குழந்தைக்கு நாடி துடிப்பு எண்ணிக்கை 130. பாருங்கள், பெண்களுக்கு நாடி துடிப்பு 144, ஆண்களுக்கு நாடி துடிப்பு 130. 136. 3 வயதில் ஆண் குழந்தைகளுக்கு நாடி துடிப்பு 95. அதாவது பார்த்தீங்கன்னா 3 வயது ஆண் குழந்தைகளுக்கு நாடி துடிப்பு 95. 3 வயது பெண் குழந்தைகளுக்கு நாடி துடிப்பு 90. 3 வயது பெண் குழந்தைகளுக்கு நாடி துடிப்பு 90. ஆனால் 3 வயது ஆண்களுக்கு நாடி துடிப்பு 95, பெண்களுக்கு 90. அடுத்து கொஷின் நம்பர் 138. உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்? முன்குமார பருவம். உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்னா முன்குமார பருவம். உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் எந்த பருவத்தினர்னா முன்குமார பருவம். கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர்? கல்லூரி கல்வி கற்கும் எந்த பருவம்? கல்லூரி கல்வி கற்பவர்கள் எந்த பருவத்தினர் அப்படின்னா பின்குமார பருவம். முடியரசு கொள்கை எனப்படுவது எது? ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. முடியரசு கொள்கை எனப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. 141. ஓகேங்களா? சிறப்பியல்பு மாணவர்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னா நுண்ணறிவு ஈவு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 142. ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை பெற்று மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கான பெயர் தனியால் வேற்றுமை. 143. தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுக்கமான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் யாருன்னா ஹார்லக். அதை பற்றினா தொடர்ச்சியாக ஏற்படும் மாற்றங்கள் ஒழுக்கமான முறையில் முதிர்ச்சியை நோக்கி ஏற்படும் மாற்றங்கள் என்று கூறியவர் ஹார்லக். அடுத்தது பாருங்க, ஜூகஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் யாரு? டக்டேல். பாருங்க, காலிகெக் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் கட்டார்டு. யாரு? கட்டார்டு. பியோசோபின் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டை எத்தனை உளவியல் அறிஞர்கள் அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாட்டுடன் ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா புரூனர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 147. சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் அப்படி என்னன்னு கேட்டாங்கன்னா செயற்கை. சூழ்நிலைக்கு மற்றொரு பெயர் செயற்கை. மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை. 49. பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி அச்சம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 150. குமார பருவம் மனித வாழ்க்கையில் ஆரம்ப நிலையின் தொகுப்பாகும் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா ராஸ் என்பவர் சொல்லியிருக்காரு. 151. ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன? ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் எந்த பருவத்தில் ஏற்படுகின்றன அப்படின்னா குளவி பருவம். எந்த பருவம்? குளவி பருவம். 152. ஓர் குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்பர் அடையாளம் கண்டு சிரிக்கும்?
3 to 4 மாதங்கள். ஓர் குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டு சிரிக்கும் அப்படின்னா 3 அல்லது 4 மாதங்கள். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 153. கொஸ்டின் நம்பர் 153. பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயரமாகவும் கவனமாகவும் இருக்கும். இது எந்த பருவத்தில்? பொதுவாக ஆண் குழந்தை பெண் குழந்தையை விட சற்று உயரமாகவும் கனமாகவும் இருக்கும். இது எந்த பருவத்தில் அப்படின்னா பிள்ளை பருவம். எந்த பருவம்? பிள்ளை பருவம். ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? ஓர் ஆசிரியர் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவம் எது? குளவி பருவம். எந்த பருவம்? குளவி பருவம். அடுத்து பாருங்க, வடிவமைப்பு கோட்பாடு உருவாக்கியவர். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா டிட்சனர். மானிட உளவியல், அதாவது பார்த்தீங்கன்னா ஹோமனிஸ்ட் சைக்காலஜி அப்படிங்கிறது காரல் ரோஜர்ஸ் மார்சோ. உளவியல் பரிசோதனைகள் வெப்பர். உளவியல் பரிசோதனைகள் வெப்பர். உள இயற்பியல் அப்படின்னா சைக்காலஜிக்கு பெச்சனர். முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் பாருங்க வல்கம்டு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. அடுத்து பாருங்க, தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் ஆர்பி காட்டல். தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் ஆர்பி காட்டல். மருத்துவ உளவியல் முறை அப்படின்னு யாருன்னா மெஸ்மர். திறன் வளர்ச்சி கோட்பாடு பியோசி. யாரு? பியோசோ புருனர். நுண்ணறிவு சோதனை 2 பேர், பினோன்னு ஒருத்தர், சைமன் இன்னொரு ஆள். அடுத்தது கருவிசார் செயல்பாடு ஆக்க நிலையை கற்றல். அப்படி யார் சொன்னதுன்னா ஸ்கின்னர். அடுத்து 11. மறைமுக அறிவுரை பகர்தல், அதாவது நெறிசாரா அறிவுரை பகர்தல். கார்ல் ரோஜர்ஸ். சமரச அறிவுரை பகிர்தல் எஃப்சி தார்ன். முழுமை காட்சி கோட்பாடு கெஸ்டல். யாரு? கெஸ்டால்ட். இது ஒரு ஜெர்மன் சொல்லு. உளவியல் அறிஞர் பெயர் அல்ல. ஆக்க நிலையில் கற்றல் ஆரனா பௌ லவ். முயன்று தவறி கற்றல் தார்ன் டைக். யாரு? தார்ன் டைக். அடுத்து பாருங்க, 16வது கொஸ்டின். அதை பார்த்தீங்கன்னா நடத்தையல் பார்த்தீங்கன்னா வாட்சன், டோல்மன், ஸ்கின்னர், ஹப். நடத்தையல் அப்படிங்கிறது வாட்சன், டோல்மன், ஸ்கின்னர், கப். உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு சொன்னவர் யாருன்னா உந்த குறைப்பு கற்றல் கோட்பாடு சொன்னவர் யாருன்னா ஹால். உட்காட்சி மூலம் கற்றல் சொன்னவர் யாருன்னா கோலர். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பிரட் பீனோ. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்போர்டு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21. நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு ஸ்ரீல்பர்ட் வெர்னர். நுண்ணறிவு பலகாரணி கோட்பாடு தார்ன் டைக். நுண்ணறிவு குழுகை காரணி கொள்கை
எல்எல் தார்ஸ்டன், எல்எல் தார்ஸ்டன். நுண்ணறிவு இரு காரணி கோட்பாடு, நுண்ணறிவு இரு காரணி கொள்கை ஸ்பியர்மென், ஸ்பியர்மென். இயல்பு கொள்கை வில்லியம் மக்டுகல், வில்லியம் மக்டுகல், வில்லியம் ஜேம்ஸ். குறிக்கோள் கோட்பாடு யாரு? பாக்லி, குறிக்கோள் கோட்பாடு பாக்லி. பொது உடைமைப்படுத்துதல் கோட்பாடு ஜாட்டு, யாரு? ஜாட்டு. பொதுமைப்படுத்தல் கோட்பாடு, பொதுமைப்படுத்தல் கோட்பாடு ஜாட்டு. ஒத்த கூறு ஒத்த குணங்கள் கோட்பாடு தார்டைன்ஸ், தார்டைட். அடுத்து 29வது கொஸ்டின். மறத்தல் சோதனை, மறத்தல் சோதனை, மறத்தல் சோதனை யார் அப்படின்னா எபிங்காஸ், எபிங்காஸ். மறத்தல் கோட்பாடு, மறத்தல் கோட்பாடு பார்ட்லட், யாரு? பார்ட்லட். அடைவுக்கம் டேவிட் மெக்லிலண்ட். படிநிலை கற்றல் கோட்பாடு காக்னோ, யாரு? காக்னோ. கழக கோட்பாடு கற்றல் கொள்கை கூர்த் லெனின், யாரு? கூர்த் லெனின். அவுலா நிலை அல்லது விருப்ப அளவு யாருன்னா டெம்போ, டெம்போ. பார்வை திறன் காட்சி முல்லர் லாயர், பார்வை திறன் காட்சி முல்லர் லாயர். முதன்மை கற்றல் விதிகள் யாரு? தார்டைன், தார்டைக். அடுத்த 37வது கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 37. நவீன உளவியலின் தந்தை, நவீன உளவியலின் தந்தை பிராய்டு, யாரு? பிராய்டு. நவீன உளவியலின் தந்தை பிராய்டு. குமார பருவத்தின் பிரச்சனைகள் ஸ்டான்லி ஹால், யாரு? ஸ்டான்லி ஹால். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39, கொஸ்டின் நம்பர் 39 பாருங்க. கட்டுப்பாடற்ற இணைதிறன் சோதனை, கட்டுப்பாடற்ற இணைதிறன் சோதனை யூங். பொருளறிவோடு இணைதிறன் சோதனை முர்ரோ மார்கன். மைத்தட சோதனை ஹெரமான் ரோர்சாக். பகுப்பு உளவியல் கார்ல் சியூ. தனிநபர் உளவியல் ஆல்டர். உளப்பகுப்பாடு கோட்பாடு சிக்மண்ட் பிரைலர். உளப்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் பிரைலர். வளர்ச்சி ஆளுமை கொள்கை சிக்மண்ட் பிரைலர், ஆட்லோ யூ. அடுத்து பாருங்க. வகைப்பாடு அடிப்படை கூறுகளுக்கு கொள்கை யாருன்னா ஐஜன்க். அடுத்து 47வது கொஸ்டின். அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை ஆல்பர்ட் காட்டல், ஆர்பி காட்டல். 2 பேர் GW ஆல்போர்டும் ஆர்பி காட்டலும் அடிப்படை கூறு ஆளுமை கொள்கையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது வகைப்பாடு ஆளுமை கொள்கை கிப்போரக்ஸ், கிரோட் சுமார், செல்டன். மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர், மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர் தர்ஸ்டன் லிக்ரட். 50 தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகளை உருவாக்கியவர் பிரைசி, யாரு? பிரைசி. அடுத்தது தொழில் ஆர்வக பட்டியலை உருவாக்கியவர் ஸ்டிங் ராங், யாரு? ஸ்டிங் ராங். அடுத்த கொஸ்டின் நம்பர் 52. தொழில் ஆய்வக வரிசையை பதிவேட்டை உருவாக்கியவர், தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் கூடர். இயல்பு பூக்களின் கொள்கை வில்லியம் மக்டூல், வில்லியம் ஜேம்ஸ். படிநிலை தேவை கோட்பாடு, படிநிலை தேவைகள் கோட்பாடு மாஸ்லோ, யாரு? மாஸ்லோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56, கொஸ்டின் நம்பர் 56 பாருங்க. அடவூக்கம் அப்படிங்கிறது டேவிட் மெக்லிலேண்ட். மறத்தல் கோட்பாடு பார்ட்லட்டு தான் மறத்தல் கோட்பாடு. மறத்தல் சோதனை
எபிங்காஸ். எபிங்காஷ். ஒத்த கூறு ஒத்த குணங்கள் கோட்பாடு தாரன்டை. பொது உடைமைப்படுத்துதல் கோட்பாடு ஜாட்டு. குறிக்கோள் கோட்பாடு மாக்லி. குறிக்கோள் கோட்பாடு மாக்லி. படிநிலை கற்றல் கோட்பாடு காக்லோ. யாரு? காக்லோ. குமார பருவத்தின் பிரச்சனைகள் ஸ்டான்லி கால். ஸ்டான்லி கால். ஸ்டான்லி கால். அடுத்தது 64. நவீன உளவியலின் தந்தை. நவீன உளவியலின் தந்தை பிராய்டு. நவீன உளவியலின் தந்தை பிராய்டு. முதன்மை கற்றல் விதித்தல் தார்டைன். தார்டைக். ஆவு நிலை அல்லது விருப்ப அளவு டெம்போ. என்னது? டெம்போ. கள கோட்பாடு கற்றல் கொள்கை கூர்த்து லெனின். கூர்த்து லெனின். கற்றலின் முக்கிய காரணி 1 கவர்ச்சி. கற்றலின் முக்கிய காரணி 1 கவர்ச்சி. வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை. வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழிகற்றல். வெகு நாட்கள் நமது நினைவில் இருப்பவை பல்புலன் வழிகற்றல். கற்றல் என்பது அடைதல், திறன், அறிவு, மனப்பான்மை. அறிவு, மனப்பான்மை. நடந்தை கோட்பாடு அடிப்படை. நடந்தை கோட்பாடான அடிப்படை தூண்டல், துலங்கல். சராசரி நுண்ணறிவு ஈவு. அது பார்த்தீங்கன்னா 90லேருந்து 100 வரை. வியரசின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. என்ன வளர்ச்சி? அறிவு வளர்ச்சி பற்றியது. அடுத்து பாருங்க 7 குழந்தையின் முதல் ஆசிரியர். குழந்தையினுடைய முதல் ஆசிரியர் யார்? பெற்றோர். குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். தர்க்க ரீதியான சிந்தனை என்பது ஆராய்தல். நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதிநிதியை வெளியிட்டவர் எபிங்கஸ். எபிங்கஸ். கற்றலுக்கு உதவாத காரணி. கற்றலுக்கு உதவாத காரணி குழு காரணி. குழு காரணி. மொழி இல்லாத சோதனை ஆக்க சிந்தனை வகை சோதனை சாரும். அதாவது பார்த்தீங்கன்னா மொழி இல்லாத சோதனை அப்படிங்கிறது ஆக்க சிந்தனை வகை சோதனையை சாரும். அறிவுசார் கற்றல் அணுகுமுறை அல்லாதது செய்து கற்றல். எது? செய்து கற்றல். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா ரூசோ. யாரு? ரூசோ. குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கற்கும் உரிமையை ஐநா சபை எப்பொழுது நடைமுறைப்படுத்தியது அப்படின்னா நவம்பர் 1959. நவம்பர் 1959 நவம்பர் 20. கரண்டைங்கின் பயிற்சி விதி எத்தனை முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கூறுகிறது? பரிசு பற்றி தான் வலியுறுத்தி கூறுகிறது. தன்னிசையாக வாழும் துலங்களை சார்ந்த ஆக்க நினைவுறுதல் கற்றல் சோதனையில் ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எலி. ஸ்கின்னர் பயன்படுத்திய விலங்கு எது? எலி. உட்காட்சி மூலம் கற்றல். உட்காட்சி மூலம் கற்றல் கோளர். கற்றல் வகைகளில் பொருந்தாத ஒன்று மனப்பாடம் செய்து கற்றல். கற்றல் வழியில் பொருந்தாதது ஒன்று எதுன்னு கேட்டாங்கன்னா மனப்பாடம் செய்து கற்றல். அடுத்தது 19வது கொஸ்டின். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை. பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை தர்ம சிந்தனை எனலாம். தர்ம சிந்தனை எனலாம். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது தர்ம சிந்தனை எனலாம். உடல் வளர்ச்சி வேகமாக நடைபெறும் பருவம் சிசு பருவம். உடல் வளர்ச்சி வேகமாக வளரக்கூடிய பருவம் சிசு பருவம். ஒழுக்க வளர்ச்சி பற்றி கூறிய உளவியல் அறிஞர் மக்டூக்கல். அடுத்து பாருங்க. அடுத்தது நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது என கூறிய உளவியல் அறிஞர் ஸ்பியர்மேன். மனவயது. நுண்ணறிவு ஈவு என்பது நுண்ணறிவு ஈவு 100 கால வயது CA. அடுத்து பாருங்க. வளர்ச்சி ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமாக பிட்ரூபி சுரப்பில் சுரக்கும் போது அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படுகிறது. அப்போ பிட்ரூபி அருவி அதிகமாக சுரச்சுன்னா
அசாதாரண உடல் வளர்ச்சி ஏற்படும். வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு அதிகமாக பிட்ரூபி சுரப்பிகள் சுரக்கும்போது அசாதாரணமான உடல் வளர்ச்சி ஏற்படும். குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கு மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயசுலேருந்து 4லிருந்து 6 வயது வரை. 4லிருந்து 6 வயது வரை. அடுத்து பார்த்தீங்கன்னா எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னா 8 நிலைகளை கொண்டுள்ளது. கவன வீழ்ச்சி அறிய உதவும் கருவி. கவன வீழ்ச்சி அறிய உதவும் கருவி. டாக்ஸி ஸ்டாட்டோஸ்கோப். ஒருவரின் ஆளுமை கோளாறு அடிப்படையாக அமைவது மனவெழுச்சி அதிர்வுகள். சிக்கலான பொது உடைமை கருத்து சிறிய நீல நிற சதுரக்கட்டை. சிறிய நீல நிற சதுரக்கட்டை. இத்துடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் குழந்தை பருவம் கற்றல் இதான் நம்ம வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.